Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எஃப்ஐஐ ஏன் செல் பண்ணுறாங்க, மார்க்கெட் ஏன் ஃபால் ஆகுது, அப்படி ஃபால் ஆச்சுன்னா இது வரைக்கும் ஃபால் ஆகும், எப்போ செல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுவாங்க, எப்போ இருந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக கன்ஃபார்ம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் செட் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷார்ட் டேர்ம்லேருந்து போயிடலாம். அதாவது பார்த்திங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட் வீக் எப்படி மூவ் ஆகுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் போய் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருந்தோம் ஒரு சேனல் பேட்டர்னில் இருக்குது, ஓகேங்களா. டே டைம் ஃப்ரேம் வேறு 1 hour டைம் ஃப்ரேம் எனி திங் நீங்கள் வச்சு பார்த்திங்கனாலும் இந்த ஒரு சேனல் பேட்டர்ன் இருக்கும். இந்த சேனல் பேட்டர்னை வந்து நான் இந்த ஃபிபனாச்சி சேனல் யூஸ் பண்ணுங்கள், இதில் ஃபேக் அவுட்னா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இன்கேஸ் இது ஃபேக் அவுட்டாக இருந்தால் ஃபேக் அவுட் வந்து இது வரைக்கும் டச் ஆகுனா வந்து 23,250, ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நவம்பர் மந்த் செட் பண்ண லோ, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கீழே வந்தது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு லோவை வந்து பார்த்திங்கன்னா அந்த 11.5% சம்திங் அந்த லோவை வந்து பார்த்திங்கன்னா அகெயின் டச் பண்ணும், ஓகேங்களா. ஸோ அது டச் பண்ணிட்டு அதையும் பிரேக் பண்ணுதுன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆகும், ஓகேங்களா. ஸோ அது வந்து எது வரைக்கும் ஃபால் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்து இப்போது, ஓகேங்களா. ஸோ அடுத்த ஷார்ட் டேர்மில் 1 hour டைம் ஃப்ரேம் இல்லாட்டி 15 minute டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சேனலை நம்ம கொடுத்துருந்தோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் இதுக்குள்ளேருந்து நம்மளால் ஏகப்பட்ட செட்டப்ஸ் கிட்டத்தட்ட கன்யூஸாக 3 days வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் 100% ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சது, ஓகேங்களா. ஸோ நல்லாவே ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சது. ஸோ நல்ல டவுன் ட்ரெண்டில், ஓகேங்களா, இந்த சேனலை யூஸ் பண்ணி. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபேக் அவுட் கொடுத்துட்டு மறுபடி மேலே போயிட்டு மறுபடி சேனலோட பாட்டத்தில் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்சல் கொடுக்குமா இல்லை வந்து ஃபர்தராக கீழே வருமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சேனலில் பிரேக் அவுட் பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்து இப்போதைக்கு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இந்த வீக் நெக்ஸ்ட் வீக் மூவ் பண்ணுறது இவ்வளோ தான், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீக் மேக்ஸிமம் கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 23,250 200, ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது நம்ம ஒரு 2 weeks பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஓகேங்களா. ஸோ அது என்ன வந்து முன்னாடியே நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். என்னென்னா வந்து மார்க்கெட் கன்ஃபார்ம் கீழே தான் வரும், ஓகேங்களா. ஸோ அது வந்து எதை பிரேக் பண்ணால் போகும்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம், ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணுறேன். அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். ஏன்னா இதை நான் வந்து இப்போ போட்டது கிடையாது, முன்னாடியே போட்டது, ஓகேங்களா. அது டேட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா December 22 நான் வந்து போட்டிருக்கேன், ஓகேங்களா. ஸோ நான் போய் சொல்லக்கூடாது, ஸோ அதனால தான். ஸோ அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னு நீங்களே பாருங்கள். டைமு ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீக்லி டைம் ஃப்ரேமில் இப்போத்த ஆக்சுவல் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னே உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க மாதிரி சொல்லியிருந்தோம், பட் ஆனால் மேலே போல கீழே வந்துருச்சு. ஸோ இதை நமக்கு தெரிஞ்சுது. இதே வந்து நீங்கள் டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் இப்போத்த ஆக்சுவல் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னே உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் இப்படி பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க, ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பிரேக் அவுட் அதாவது 23,360 அந்த 50, ஓகேங்களா, 350 அந்த பிரேக் அவுட் மட்டும் ஸ்ட்ராங்காக நடந்ததுன்னா கன்ஃபார்ம் டவுன் ட்ரெண்ட் தான். நம்ம எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல பாயிண்ட்டு, கிட்டத்தட்ட ரொம்பவே கீழே போகும், ஓகேங்களா. ஸோ ஒரு 21,000 21,200 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து இங்கே பாருங்கள் வைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு பாயிண்ட், ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட் இந்த பிளாக் வச்சுக்கோங்களேன், இந்த பிளாக்கு இதாண்டா அப்படின்னு கூட வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஓகே ட்ரேடர்ஸ், நான் அப்போ சொன்னதை இப்போ சொல்ல போகிறேன். என்னென்னா வந்து நமக்கு லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நெஃப்டி வந்து 50% ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. மெயினான விஷயம் நம்ம பார்த்தது எல்லாமே டே டைம் ஃப்ரேமில், பட் ஆனால் இங்கே பாருங்கள் இந்த இடத்த நம்ம எடுத்துகிட்டு ஸ்விங்காக எடுத்து கன்சிடர் பண்ணால் கூட நமக்கு 38% ரீட்ரேஸ்மெண்ட்டில் வரும். ஆனால் ஆக்சுவல் ஸ்விங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்காது, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இருந்து இது நமக்கு 50% ரீட்ரேஸ் ஆயிடுச்சு, மேலே போகும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் ரிவர்ஸ் ஆச்சுன்னா கன்ஃபார்ம் மேலே தான் போகும். ஏன்னா இன்னும் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை இது பிரேக் பண்ணலை, ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் எனி குட் நியூஸ், ஓகேங்களா, வரும் பட்சத்தில், ஏன்னா இப்போதைக்கு ஐடி மட்டும்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இது எதுவும் பண்ணல. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைன் பிரேக் பண்ணி இந்த ஒரு எஃப்விஜியை டேப் பண்ணி அதோட இது எம்எஸ்எஸ்ஸே போய் டச் பண்ணிடுச்சு, ஓகேங்களா. அங்கேருந்து ரிவர்சல் வெறித்தனமாக கொடுத்துருக்கு, ஓகேங்களா. ஸோ இதை கன்சிடர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 50% ரீட்ரேஸ்மெண்ட் ஃபார் டவுன் ட்ரெண்ட், ஓகேங்களா. நம்ம என்ன தான் அப் ட்ரெண்டுக்குன்னு சொல்லிட்டு இந்த சைடு இருந்து வச்சு பார்த்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா 50% ரீட்ரேஸ்மெண்ட் ஃபார் டவுன் ட்ரெண்ட். பாருங்கள் அக்யூரேட்டாக 50% உட்காந்துருக்கும், ஓகேங்களா. ஸோ இதோட டவுன் ட்ரெண்ட் எது வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னால் நம்ம 100% எடுத்துக்கணும்னா வந்து கிட்டத்தட்ட 21,850 வரைக்கும் போகலாம், ஓகேங்களா. ஸோ அதையும் தாண்டி கீழே போகிறாப்புல இருந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 21,700, ஓகேங்களா. ஸோ அந்த ரேஞ்ச் மேக்ஸிமம் அது வரைக்கும் போகலாம். இன்கேஸ் ரொம்பவும் முடியாத கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 21,000, ஓகேங்களா.
ஸோ மேக்ஸிமம் டவுன்ஃபால் வந்து நான் எதிர்பார்க்குறது வந்து 21,000 இன்கேஸ் பிரேக் ஆச்சுன்னா ஓகேங்களா. பிரேக் ஆகாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிடும் ஓகேங்களா. ஸோ ஏன் அந்த இடத்த சொல்கிறேன்னா வந்து நம்ம நல்லா பாருங்கள் லாங்கர் டைம் ஃப்ரேமுக்கு அந்த நான் சொன்ன இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸாக இருக்குது. 50-60% ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸாக இருக்குது. ஸோ அந்த பிளாக் அதாவது 21,800ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக சப்போர்ட் ஜோன்ஸாக இருக்கும். ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் வெறித்தனமானதாகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லைனை பாருங்கள், மார்க்கெட் என்ன இருக்குது, ட்ரெண்ட் லைனில் இருக்குது ஓகேங்களா. தெரியுதுங்களா வீக்லி டைம் ஃப்ரேமில். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மீட் பண்ணுறதுக்காகனாச்சும் அது வந்து தான் ஆகணும். அப்படி வந்தால் கூட அது வரக்கூடிய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 22,500 ஓகேங்களா. ஸோ 22,500 வந்ததுன்னா தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ரூஷியல். இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டேப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இதை டச் பண்ணிடுமோனா கன்ஃபார்ம் வந்து டச் பண்ணிடுவோம். எதுக்குள்ளனா வந்து பட்ஜெட்டுக்குள்ளே. ஏன்னா பட்ஜெட்டில் பாசிட்டிவான நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்தியன் கரன்சி டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வேல்யூவேஷன் எல்லா செக்டாரும் படுத்துருச்சு. எஃப்எம்சிஜி இந்த டைம் படுத்துருச்சு ஓகேங்களா. ஏன்னா டிஃபென்சிவ் செக்டார்ஸ் அதெல்லாம். ஸோ அதுவே வந்து மண்ணை கவிட்டு இதாகிட்டு இருக்குது. ஏன்னா வந்து பையர்ஸ் இல்லை. எஃப்எம்சிஜி மூவ் ஆகாத அந்த ஷேர் ஃபாலோ ஆகிறதுக்கு காரணமே வந்து முன்னை விட வாங்கினவங்க அளவுகளில் வாங்கிறதுக்கு ஆள் வரல ஓகேங்களா. ஏன்னா அவங்ககிட்ட காசு இல்லை ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு வந்ததுன்னா பண வீக்கம். ஸோ இதை வந்து எனக்கு இன்னும் டெக்னிக்கல் டேர்மில் எக்கனாமிக்கல் டேர்மில் சொல்லணும்னா எக்ஸாக்டாக அது தெரில ஓகேங்களா. ஸோ இது வந்து பண வீக்கம்னு கூட சொல்லுவாங்க. அவங்ககிட்ட காசு இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து நான் வாங்கலான்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இதுதான் ஓகேங்களா. பையிங்க்கே யாரும் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் எஃப்எம்சிஜி மூவ் ஆகலை. அதுக்கப்புறம் ஆட்டோ செக்டார் மண்ணை கவிச்சு ஓகேங்களா. ஏன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி விட்டு தாக்கிட்டாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் நமக்கு இந்த ஒரு சேனல் இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த ஒரு சேனலை மீட் பண்ணணுன்னாலும் 21,000 22,000 வந்தே தீர வேண்டும் ஓகேங்களா. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் இந்த ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் ஆகும் பட்சத்தில் அது வரக்கூடிய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 21,000 ஓகேங்களா. ஸோ 21,000 வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ 21,000ங்கிறது நமக்கு ஒரு வேலிடான ஏரியாவாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ 21,000 அது வந்து நான் எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சுக்கு தான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா மார்க்கெட் நிற்கவே நிற்காது. சர்ன்னு ஏறும். இன்கேஸ் நம்ம நினைக்கிற மாதிரி 22,550 வர்றதுக்கு என்ன ஒரு 1000 பாயிண்ட் தான் இருக்குது. 1000 பாயிண்ட்டுக்கு நமக்கு பட்ஜெட் தாக்கல் வந்து February 1 அது இன்னும் 20 நாள் கிடக்கு ஓகேங்களா. ஸோ அந்த 20 நாள் 1000 பாயிண்ட்டுங்கிறது அசால்ட்டாக கீழே விழுவும் ஓகேங்களா. ஏன்னா வந்து யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஷேர் S&P 500 வந்து எல்லாம் 1.5-2 விழுந்து கிடக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் தவச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அங்கே அந்த அது பேர் என்னது வைல்ட்ஃபயர்னால காட்டுத்தீனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்திங் கலிஃபோர்னியா நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அது கிட்டத்தட்ட பிக் ஆட்ரஸ் ஹாலிவுட் ஏரியாவே காலி ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ அதனால் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் நியூஸ் தேவைப்படுது. ட்ரம்ப் பதவி ஏற்கிறதுக்கு இன்னொரு 10 நாள் இருக்குது. ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட் மைட் பி ஓகேங்களா அன்ஸ்டேபிள் தான். ஸோ நான் எதிர்பார்க்குறது ஒன்றே தான் மக்களே. எனக்கு தெரிஞ்சு இன்கேஸ் இதை வந்து ஃபேக் அவுட் மாதிரி கொடுக்கலாம் ஓகேங்களா. அது அந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது தெரியுங்களா. கீழே அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பாட்டன் போடும்போது ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த ட்ரெண்ட் லைன் அளவுக்கு கூட வந்துட்டு நமக்கு போகலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறோன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து எஃப்ஐஐ வந்து ஏன் விற்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ வந்து பார்த்திங்கன்னா $1 அதாவது இந்தியன் ருப்பி வந்து 80 ரூபாயாக இருக்கும்போது அவங்க ஒரு டாலர் வந்து $1க்கு 80 ரூபாயாக இருக்கும்போது எஃப்ஐ உள்ளே என்ட்ரு ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரன்சி என்னவாக இருக்குன்னா வந்து $1க்கு 86 ரூபாயாக இருக்குது ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்ட் இது வந்து நான் சும்மா அசம்ஷனாக தான் சொல்கிறேன் ஓகேங்களா. இன்கேஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா வந்து என்னோடய $1 வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வரும்போது எனக்கு டபுளாக வரணும்னு தான் எதிர்பார்ப்பேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளும் எதிர்பார்ப்போம். இப்போ நம்ம US டாலரில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம அந்த ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 80 ரூபாயில் இருக்கும்போது வந்து யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த $1 அப்படியே எடுத்தோம்னா நமக்கு 86 ரூபா கிட்டத்தட்ட ஒரு டாலருக்கு 6 ரூபா மாதிரி ஓகேங்களா. சம் டேக்ஸஸ் எல்லாம் போக சம்திங் எப்போ இருந்தாலும் ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். ஆனால் இங்கே அப்படியே ரிவர்ஸ் தான் யூஎஸ்லேருந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறவனுக்கு. காரணம் என்னென்னா வந்து அவன் $1 சேஞ்ச் பண்ணுறதுக்கு 86 ரூபா தேவைப்படுது. இதுக்கு முன்னாடி அவன் $1 80 ரூபாய்க்கு தான் சேஞ்ச் பண்ணான். இப்போ அவனுக்கு 6 ரூபா நஷ்டம் ஆகுது ஓகேங்களா. ஸோ இது ஒரு காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ வந்து அவங்க என்ன தான் ப்ராஃபிட் வச்சுருந்தாலும் அந்த ப்ராஃபிட்டை இருந்து எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி டாலராக கன்வெர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்டை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நெஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க செல்லிங் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்துன்னா ஓவர் வேல்யூவாக இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் வேல்யூவாக இருக்குது, அண்டர் வேல்யூவாக கிடையாது. ஓகேங்களா, இப்போ வந்து ஃபேர் வேல்யூவாக இருக்குது. மேபி இன்னும் மார்க்கெட் ஃபர்தராக நிஃப்டியோட பிஇ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19, ஓகேங்களா. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வரும்போதுன்னா நிஃப்டி அண்டர் வேல்யூ ஆயிரும். அப்போ என்ன தான் இதில் வந்து எஃப்ஐ எப்போ வருவான், இப்போ ஏன் ஏன் வெளியே போனாங்கன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா, எப்போ வருவாங்கன்னு சொல்கிறேன்னா, இன்னும் கரன்சி டிப்ரிசியேட் ஆகணும். என்னடா சொல்கிறேன், இப்போ தான் கரன்சி டிப்ரிஷியேட் ஆகிறனால தான் வெளியே போனாங்கன்னு சொல்கிறேன். அப்படின்னா வந்து இன்னமும் கரன்சி டிப்ரிஷியேட் ஆகணும். ஓகேங்களா, அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க வந்து இப்போ ஒரு 90 ரூபாய்க்கு ஒரு டாலர்னு கொண்டு வந்தாங்கன்னா, அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் கரன்சி வந்து டெவலப் ஆச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு 80 ரூபாய்க்கு பக்கமாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் பேக் டு த ஃபார்ம் மாதிரி அவங்களுக்கு வந்து அதை கன்வெர்ட் பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால தான் எஃப்ஐ வெளியே போகிறாங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ரீசன் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா நானும் ஒரு ரீட்டைல் ட்ரேடர், செல்ஃப் லேர்னர், எந்த ஒரு கோர்ஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் நெட்டில் படிக்கிறத வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும், உங்களுக்கு எது தெரிஞ்சதாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்மளோட சேனல் வந்து ஏகப்பட்ட பிளேலிஸ்ட் இருக்குது. நீங்கள் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து எல்லாத்தையுமே நான் போட்டு வச்சுருக்கேன் பிளேலிஸ்ட்டில். இதில் உங்களுக்கு தேவையான பேசிக்ஸ் டு ஓகேங்களா ஸ்ட்ராட்டஜி, ஒரு சிம்பிள் சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கற்றுக்கிட்டதை வச்சு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கே தெரியும், என்னோட ட்ரேடிங் ஜேர்னலில் கூட நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதை கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். நான் பின் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ட்ரேடிங் ஜேர்னலை நீங்களும் டவுன்லோட் பண்ணி நீங்களும் ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரேடிங் ஜேர்னல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.